தனிமரம் தோப்பாகாது என்பார்கள். தனிமரம் தோப்பாகும் என்பதை நிரூபித்திருக்கிறார் நம்முடைய முகவரி ரமேஷ். சேவை என்பது ரத்தத்தில் இருக்க வேண்டும், ஜீன்ல இருக்கணும், அல்லது மற்றவர்களை பார்த்து அதை பின்பற்றணும். நம்முடைய முகவரி குடும்பத்தினுடைய நிறுவனர் ரமேஷ் அவர்களுக்கு ஒவ்வொரு செல்களிலும் சேவை மனப்பான்மை நிரம்பி இருக்கிற காரணத்தினால்தான் அவரால் இதையெல்லாம் செய்ய முடிகிறது. சேவையாளர்கள் அனைவருமே மிகச்சிறந்த சேவையாளர்கள். ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தன்னலத்தை துரத்தல், தன்னலம் இல்லாமல் மற்றவர்களுடைய நலன், மற்றவர்களுடைய மகிழ்ச்சி, அதிலே ஈடுபடுகின்ற பொழுது அதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி மனநிறைவுக்கு இணையானது வேறு எதுவும் கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதும் உன்னதமான நேரம் என்று பல பேர் சொல்லுவார்கள். அந்த தருணம் இந்த தருணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதன், யாரோ ஒரு முகம் தெரியாத இளைஞன் நான் உங்களால் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சிறப்பு, பெருமை, மகிழ்ச்சி வேறு எதிலேயும் கிடையாது. கனவு நனவாகும், லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும். எனக்கு இந்த IAS கனவு என்பது 85ஆம் ஆண்டு எனக்கு ஏற்பட்டது. நான் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி மேற்கு CIT நகர் MC ராஜா ஹாஸ்டலுக்கு அருகாமையில் தான் அப்பொழுது IAS மையம் இருந்தது, அரசனுடைய IAS மையம் இருந்தது. அப்பொழுது நான் MLA என்ற வகையில் அதை நான் பார்வையிட போயிருந்தேன். அப்பொழுது பார்த்து நான் கேட்டேன், இது என்னது பீசால் பாத் மாளிகை மாதிரி இருக்குது, இதுதான் IAS-ஆ? எனக்கு அதுவரையிலும் IAS என்பது கல்லூரியை போல அதற்கு ஒரு வடிவமைப்பில் இருந்து படித்து வருகிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, சுயமாக படிக்கலாம், தனியார் பயிற்சி மையங்களில் படிக்கலாம், அரசு இப்படிப்பட்ட வகுப்பறைகளின் வாயிலாகத்தான் நடத்துகிறது என்று நான் தெரிந்த பொழுது நான் முடிவெடுத்தேன், இதை ஏன் நம்மால் செய்ய முடியாது என்று நான் அன்றைக்கு ஒரு முடிவெடுத்து உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்த பொழுதுதான் 2005ஆம் ஆண்டு என்னுடைய மனிதநேய அறக்கட்டளை உருவானது. மனிதநேய அறக்கட்டளையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உயர் பதவியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம தொடக்க காலத்தில் நான் ஆரம்பித்த பொழுது நம்முடைய நந்தகுமார் சார்லாம் எனக்கு வந்து நிறைய உதவி பண்ணி நிறைய மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்தார். அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு பசி, அடங்கா பசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் எங்களை போன்றவர்களுக்கு சேவை என்பது ஒரு அடங்கா பசி. யானை பசிக்கு சோளப்பொரி. என்னால் இன்னும் என்னுடைய சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர, இது முடிந்து விட்டது, இவ்வளவு வந்து விட்டது என்றெல்லாம் இல்லை. இன்னும் பல மாறுதல்களை உறுதியாக செய்வேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
நான் ரமேஷை கேட்டேன், அந்த பள்ளிக்கூடத்துக்குப்பா நான் இடம் தர்றேன் அப்படின்னு. அவரு இதுக்கு ஒரு சென்டர் வேற இடத்த குறிப்பிட்டார். அவர் நாளைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுனால நான் இடம் கொடுக்க தயார். ஆனா அவரு ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு, அது எங்க ஆரம்பிக்கணும் எப்படி பண்ணணும்னு வச்சிருக்காரு. அதை நானும் ரமேஷ் அவர்களும் பேசி அதற்கான ஒரு முடிவை நிச்சயமாக எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கமே ஒன்று சேவையால் பயன்பெற்றவர்கள், அந்த சேவைக்கு பங்களிப்பாக இருந்தவர்கள், இந்த முகவரி குடும்பம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று விரும்புகின்ற உள்ளங்கள். ஆகவே இந்த அவையே ஒரு வைப்ரேஷன், இது ஒரு மிகச்சிறந்த வைப்ரேஷன் நிரம்பி இருக்கின்ற ஒரு அரங்கம். இங்கே நீங்கள் 2 மணி நேரம் அமர்ந்திருந்தாலும் 3 மணி நேரம் அமர்ந்திருந்தாலும் இங்கே நீங்கள் சுவாசிக்கின்ற இந்த மூச்சு காற்று இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பல நேரங்களில் சில மூச்சு காற்று தவறான நிலையை உருவாக்கும். ஆனால் இந்த மூச்சு காற்று உங்களுக்கு, ஏனென்றால் இது எல்லாமே சக மனிதனுக்காக. மனிதநேயம் என்றால் நான் எங்க போனாலும் கேள்வி கேட்பேன், யாராவது பதில் சொல்லுங்க பரிசு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். மனித நேயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். யாருக்காவது தெரியுமா மனித நேயம் என்றால்? எல்லாரும் கோரஸ்லாம் பாடக்கூடாது, டக்குன்னு எழுந்து நின்னா சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? கோரஸ் பாடக்கூடாது. ஆமா ஆமா, வாங்க ஜேபி சார், வாங்க 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 வாங்க. அதாவது முகம் தெரியாத மனிதனை தன்னுடைய உறவாக எண்ணி தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் படித்தால் என்ன உதவி செய்வோமோ, என்ன தேவையை பூர்த்தி செய்வோமோ, அதை போல முகம் தெரியாத மனிதர்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா? வாங்க. செய்கின்ற உதவிதான். பாகுபாடு பார்க்க கூடாது. சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனை, இந்த சிந்தனை வளர வேண்டும். இந்த சிந்தனையை நான் எங்கே பெற்றேன் தெரியுமா? என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் பெற்றேன். அவர்தான் 14 வயதில் என்னை ஈர்த்தார். 14 வயதில். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதுல இன்னொரு முக்கியமான வரி, பெரும் சபை தன்னில் நீ நடந்தால் விழ வேண்டும். அடுத்த வரி முக்கியமானது, ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். 14 வயதில் இந்த பாடல் வரிகளை உள்வாங்கி அவருடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். ஆக மனிதநேயம் என்பது சக மனிதனை நேசிப்பது. சக மனிதனுக்கு எனக்கு பசிச்சா நான் எவ்வளவு துன்பப்படுவேன். அந்த பசியான நேரத்தில் உணவு கிடைக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு வேதனைப்படுவான்.
சக மனிதனுக்கு உணவில்லை என்றால் அந்த வருத்தத்தை பெற வேண்டும். சக மனிதனுக்கு உணவில்லை என்றால் யார் சொன்னது? அந்த சிந்தனை தான், அந்த சிந்தனை தான். அந்த சிந்தனை இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருங்கே அமைந்திருக்கின்ற அரங்கம் இது. அறியாமை உலகில் இந்த மானிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமை, அறியாமை, புரியாமை, தெரியாமை, இயலாமை, முயலாமை, இத்தனை ஆமைகளை வைத்துக் கொண்டு இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நொடிப்பொழுது வாழ்க்கை, மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. எந்த நொடியில் வேண்டுமானாலும் வரலாம். அதற்குள்ளேதான் நாம் இப்பொழுது சந்திராயனை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வியல் பண்புகளில் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி, மனநிறைவு வேறு எதிலேயும் இல்லை. ஆக முகவரி குடும்பத்தை கட்டமைத்திருக்கின்ற ரமேஷ் ஒரு அப்பழுக்கற்ற சேவையாளன். சேவையை தன்னுடைய சுவாசமாக கொண்டிருப்பவர். எந்த நிலையிலும் சேவை 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 என்பதை விரிவாக்கம் செய்து கொண்டிருப்பவர். யாரிடத்தில் வேண்டுமானாலும் போய் உதவி கேட்டு அதனால் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணி மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருப்பவர். அவர் எழுதிய ஒரு கடிதம் தான் என்னை அவர் பக்கம் திருப்பியது. எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். தான் செய்து வருகின்ற சேவையை பற்றி, அந்த நெருக்கடியை பற்றி அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய அலுவலகத்தில் அந்த கடிதம் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் என்னை பார்க்கல. அது நல்ல காலம் முகவரியெல்லாம் இருந்தது. அவருடைய முகவரி, தொலைபேசி எண்ணெல்லாம் இருந்துச்சு. அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு உடனடியாக இந்த தம்பிக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். உடனே தொலைபேசியில் அவரோட பேசி, உடனே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி ஒரு உந்து சக்தியாக, அதில் நான் ஆர்வம் காட்டுகின்ற ஒரு மனிதனாக என்னை மாற்றியது ரமேஷுடைய கடிதம் தான். ஒரு சொல்லை எப்படி சொல்ல வேண்டும், ஒரு கோரிக்கையை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லை பயன்படுத்துகின்றவர்கள் மூலம்தான் அது வெற்றி கிடைக்கும். அதுபோல் நம்முடைய முகவரி குடும்பத்தினுடைய நிறுவனர் ரமேஷ் அவர்கள் எதையும் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி, எறும்பூர கல் தேயும் என்பார்கள் அல்லவா, அப்படி விடாமுயற்சியுடன் இந்த அமைப்பை அவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். இங்கே கூட சொன்னார்கள், சில பேர் முகவரி என்ற பெயரை சொல்லுவதற்கே சங்கடப்படுகிறார்கள் என்று. எனக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஆயிரக்கணக்கானவர்களை படித்து வைத்திருக்கிறேன். இலவச IAS என்றால் அது கேவலம் என்று நினைக்கின்றவர்களும் உண்டு. அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதை பற்றி நாம் பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிட்டோம். அதை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் நினைக்க, பிரதிபலன் பார்க்கக்கூடாது. அதுதான் மிக, அதாவதுங்க, நான் மனிதநேயத்தினுடைய 12 வடிவங்களை நான் வடிவமைச்சிருக்கேன். அதுல ஒரு வடிவம் என்ன தெரியுமா? பிரதிபலன் பாராமல் உதவி செய்யறது. தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தல். அதனால நீங்க போய் அவங்க நன்றி இல்லை, அவங்க இதை சொல்லல அதை சொல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. நத்திங். நாம் நம்முடைய கடமையை, நீங்கெல்லாம் the unbelievable truth என்னன்னா,
ஒரு கிராமத்து பையன் வெட்னரி டாக்டர் முடிச்சுட்டு வர்றான். அவன் வந்து சொல்றான், சார் எங்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஐஏஎஸ் எப்படி படிக்கிறதுனே தெரியாது. 33 வீடு எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வசதியே இல்லாமல் இருந்தது, இப்பதான் வந்தது அப்படின்னு சொல்லி இளையராஜா என்ற அந்த மாணவன், நல்ல திறமையான மாணவன், நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்பையான்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன் அப்படின்னாப்புல. அப்படின்னா நீ முதல் முயற்சியிலேயே நீ வெற்றி பெறுவாய்ன்னு சொன்னேன். 24 மணி நேரத்தை பிரித்து கொடுத்து இந்த ஷெட்யூல் படி நீ படிக்கணும் அப்படின்ன, அதே மாதிரி படித்தான். எங்களுடைய மனிதநேய இலவச விடுதியில் தங்கி படித்தான். முதல் முயற்சியில் அவன் ஐஏஎஸ்ஸில் வெற்றி பெற்று இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்காப்ல இளையராஜா. ஒரு அடையாளம் தெரியாத கிராமத்தில் ஏழை விவசாயிக்கு, கூலி விவசாயிக்கு மகனாக பிறந்த ஒருவர் தன்னுடைய திறமையை, தன்னுடைய அறிவாற்றலை, தன்னுடைய ஏழ்மையை நினைத்து படித்து வெற்றி பெற்றார். இன்றைக்கும் அவர் எல்லோரிடத்தில் என்ன சொல்வார் தெரியுமா? என்னுடைய வெற்றிக்கு காரணம் மனிதநேயம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய சேர்மன் தான் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு ஒரு டாப் லெவலில் இருந்தால் கூட சொல்லுவார். இது எதுக்காக சொன்ன, இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. நம்ம ரெண்டையும் வந்து பெருசா, ஏன்னா அவர்கள் நினைக்கவில்லை, அவர்கள் நன்றி சொல்லவில்லை என்று நினைத்தால் நம்மளுடைய சேவை பாதித்துவிடும். ஆகவே முகவரி குடும்பம் என்பது இது ஒரு அற்புதமான தலைப்பு. எப்படி மனிதநேயம் என்ற தலைப்பு எல்லோரும் பாராட்டுகிறார்களோ, அப்படி முகவரி இல்லாதவர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் ஏற்ற தாழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மண்ணில் ஒரு முகவரியை கொடுக்கிறது என்றால் அது இந்த முகவரி குடும்பம் ரமேஷ் அவர்களுடைய அமைப்பு தான். அதனால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாம் சேவை செய்கிறோம், அவர்கள் திரும்ப இதெல்லாம் நினைப்பார்கள் என்று பார்த்து நாம் செய்தால் அதற்கு பேரு சேவை அல்ல. எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலே முடிஞ்சு போச்சு, நீங்க அதுல வந்து உங்களுடைய சேவை நிற்காது. ஆனால் என்னன்றி உய்வுண்டாம், அதை கூட நாம் பேசக்கூடாது. ஆனால் நம்முடைய மாணவர்கள் அதை வாழ்வியல் பண்பாக கொள்ள வேண்டும். வாழ்வியல் பண்பு தான், அணிகலன் தான். அதை நீங்கள் அணிகலனாக அணிய வேண்டும். ஆக நான் முகவரியினுடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நிறைய பணிச்சுமை இருக்கும். இன்றைக்கும் இருந்தது. ரமேஷ் எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார். நீங்க ஐயா எந்த காரணத்தை கொண்டும் கடைசி வரையில் இருக்கணும், நீங்க முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஒரு வாக்குறுதியை கேட்டுக்கிட்டார். அதனால இன்னைக்கு எனக்கு ஏராளமான பணிகள் இருந்தாலும் சரி, ரமேஷ் நமக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டு விட்டார், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் இங்கே இவ்வளவு நேரத்தை நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு ஒன்று தாங்க. அன்புக்கும் அப்புறம் வெரி குட், எல்லாரும் பாட்டீங்க. சரி, இல்லைன்னா பரிசு கொடுத்துருப்பேன். எல்லாரும் நான் சொல்லிட்டேன். சரி, பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கு. வெரி குட். அன்பு, இந்த அன்பை மூலதனமாக்கி கருணையை அடிப்படையாக கொண்டு தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்கின்ற இந்த மனிதநேய சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த பாங்கு. இங்கே பல சேவையாளர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய ஜேபியோட நான் அவர் என்னிடத்தில் இப்ப சந்தித்த ஒரு வினாடியில சொன்னாரு, இப்ப 2000 ஆக்கிட்டங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன 2000 ஆகிட்டுன்னா என்ன சொத்தா? 2000 கோடியை சம்பாதிச்சுட்டா இல்ல 2000 அல்ல, அதல்ல. 2000 சேவை அமைப்புகளை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, 2000 அமைப்பு, எத்தனை பிரிவுகள்,
எத்தனை வகை வகையான ஜாதிய அமைப்புகள், மத அமைப்புகள், இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு 2000 அமைப்புகளை சேவை செய்வதற்கு உறுதுணையாக விளங்கி அந்த சேவையை செய்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு சேவையாளர், சிந்தனையாளர் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை உலகமே போற்றுகிறது என்றால் என்ன காரணம்? தன்னலமற்றவர், தன் பெண்டு தன் பிள்ளை தன் குடும்பம் என்று இருக்கின்ற இந்த உலகத்தில் மற்றவர்கள் நலனுக்காக, மற்றவர்களுடைய வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் போற்றப்படுகிறார்கள், பாராட்டப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அந்த தன்னலமற்ற சேவை, அந்த சேவை உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம், விரலுக்கு தகுந்த வீக்கம். சேவை என்பது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தால் தான் சேவை அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒருவருக்கு உதவி செய்தாலே அது மிகப்பெரிய சேவை. நல்ல அறிவுரை சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய சேவை. ஆகவே சேவை என்பது பிரதிபலன் பாராமல் தன்னலமற்றதாக இருக்க வேண்டும். அது இருந்தால் பாராட்டப்படும், போற்றப்படும். இல்லை என்றால் அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டாம், புரியுதா? அதனால பாசிட்டிவ் திங்கிங், எஸ் ஐ கேன் என்று ஒரு முடிவை எடுத்து அதை நோக்கி பயணித்தால் நிச்சயமாக அதிலே நாம் வெற்றி பெற முடியும். நான் இலவச மனிதநேய IAS அகாடமி ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லோரும் கேலி பேசினார்கள், கிண்டல் செய்தார்கள். வேறு யாராவதாக இருந்தால் நிச்சயமாக அதிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, என்னால் முடியும் என்று நான் அதிலே தொடங்கிய பொழுது முதல் முயற்சியிலேயே 9 பேர்கள் வெற்றி பெற்றார்கள். நம்முடைய அலெக்சாண்டர் DGP அவர் எங்களுடைய மனிதநேயத்தில் ஒரு அறங்காவலர், அவர் சொன்னார், செய்தை நமக்கு ஒரே ஒரு ஆள் பாஸ் பண்ணா கூட அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னார். அப்படிப்பட்ட சூழலில் அப்படியே படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து ஆண்டுதோறும் கூடுதலான எண்ணிக்கையில் வெற்றி பெற வைத்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவர்களுக்கான அக்கறையை மனிதநேயம் எடுத்துக்கொள்கிறது என்பதை உணர வைத்து அப்படி குக்கிராமங்களில் இருந்து நகர்ப்புறங்கள் வரை வசிக்கின்ற தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து இந்த சமூக மாற்றத்திற்கு, இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களை வலிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே மனித நேயமும் முகவரியும் இணைந்து இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். சமூக மாற்றம், இந்த சமூக மாற்றம் வந்தே தீர வேண்டும். அதைத்தான் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படின்னா எத்தனைன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். பரிசு எது? எந்த எதை சொல்லி? நான் சொல்லியாமா? என்னன்னு சொல்லுங்க. என்ன என்ன 4னா 4 சொல்றதா? என்னன்னு கேட்டேன். இல்ல யாரும் சொல்லாதீங்க, இருங்க. அட இருங்க. தெரியுதா? தெரியுமா தெரியாதா? வேற யாரும் எழுந்து கோரஸ்லாம் பாடக்கூடாது, எழுந்து சொல்லுங்க. இல்ல இது அப்படி இது தப்பான சொல்லக்கூடாது, ப்ரொசீஜரா சொல்லணும். சொல்லுமா? அது தப்பு. லெஜிஸ்லேச்சர் சொன்னது யாரு? வாங்க. அதாவது லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு தெரியுமா? மக்கள் பிரதிநிதிகள்.
அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற இடம், அதில் மக்கள் பிரதிநிதிகள் தான், ரெப்ரசன்டேட்டிவ் தானே. அதாவது லெஜிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி அப்படிங்கிறதான் அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்ட 3 தூண்கள். ஆனால் பிறகு ஊடகங்கள் வந்து 4வது தூணாக மாறிடுச்சு. ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும், நேர்மையாக, தூய்மையாக என்பதற்கு நான் என்னை வடிவமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேர்மையாக, தூய்மையாக. லெஜிஸ்லேச்சர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், நேர்மையாக, தூய்மையாக இருந்தேன். 5 ஆண்டு காலம் கிரேட்டர் சென்னையினுடைய மேயராக இருந்தேன், நேர்மையாக, தூய்மையாக என்னுடைய 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தேன். இன்று வரை என்னுடைய அறம் சார்ந்த வாழ்க்கையை தவிர வேறு எந்த நிலையிலும் குறை சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது லெஜிஸ்லேச்சர், மக்கள் பிரதிநிதி. அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். ஜுடிஷியரி, நீதித்துறை. இன்றைக்கு நீதித்துறையில் 200க்கும் மேற்பட்ட நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். தமிழகம் முழுமைக்கும் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் மனிதநேயத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எல்லாம் நான் நேர்மையையும் தூய்மையும் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா மாணவர்களிடத்திலும் மனிதநேய சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக நேர்மை, தூய்மை, அறம் சார்ந்த வாழ்க்கை, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. நான் எல்லாம் என்னுடைய மாணவர்களிடத்தில், மற்றவரிடத்தில் பேசுகின்ற பொழுது ஒன்று சொல்லுவேன். பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, பணம் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த ஹால் நிரம்ப எல்லாமே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? சக மனிதன் இல்லை என்றால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் நினைச்சு, யாராவது நினைச்சிருக்கீங்களா? நான் எப்பொழுதும் நினைப்பேன், இப்போ வீட்டில் இருக்கோம், வேலைக்காரங்க இல்லைன்னா வீடு என்ன ஆகும்? டேப்பை திறக்கிறீங்க, தண்ணி வெள்ளைனா என்ன ஆகும்? இப்படி ஒன்னா பாருங்க, லைட்டு போடுறீங்க, சுவிட்சு எரியல, ஒவ்வொன்னா அப்படியே ஒவ்வொன்னா பாருங்க. உங்க தேவைகள் எல்லாம் ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க. இந்த சக மனிதனுடைய உழைப்பு இல்லை என்றால் எந்த கோடீஸ்வரனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்படி என்றால் சக மனிதன் தான் சக்தி வாய்ந்தவன். அந்த சக மனிதனுடைய நலனை முன்னெடுப்பதுதான் இன்றைக்கு முகவரியினுடைய முக்கிய கடமை, மனிதநேயத்தினுடைய முக்கிய கடமை. ஆகவேதான் நானும் ரமேஷும் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களிடத்திலே ஒரு பூர்வ ஜென்மம் அந்த உறவு இருந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அவரும் அன்னைக்கு தான் சொன்னார் என்கிட்ட. இப்ப நீங்க எல்லாருமே அப்பாவை என்னன்னு சொல்லுவீங்க? சில பேர் அப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா? வட்டார வழக்கின்படி இன்னும் என்ன சொல்லுவாங்க? ஐயான்னு சொல்லுவாங்க. அப்புறம் யார் அண்ணான்னு சொன்னது? நீங்க எந்த ஊரு? அதனாலதான் கேட்டேன் நான், அது வட்டாரம், அதுக்கு தான் கேட்டேன் நான். அண்ணா என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் அப்பாவை அண்ணன் தான் சொல்லுவோம். ரமேஷும் அப்பாவை அண்ணன் தான் சொல்லுவார். அன்னைக்கு தான் சொன்னார் எனக்கு. புரியுதா? இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு சில செயல்களில், பண்புகளில் ஒரு ஒற்றுமை. அதனால முகவரி குடும்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருப்பது அன்பினால், தகுதி உள்ளவர்களால். தகுதி உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடை என்றால் அந்த தடையை தகர்த்து நன்கொடையாளர்களை தேடி பிடித்து அவர்களையும் இவர்களையும் இணைக்கின்ற பாலமாக, தேவைப்படுவோரை கொடுக்கின்றவரோடு இணைக்கின்ற பாலமாக
முகவரி குடும்பம், முகவரி அமைப்பு பணியாற்றுகிறது என்று சொன்னால் அதுதான். ஆகவே இந்த பணிகளை எல்லாம், சேவைகளை எல்லாம் செய்கின்றவர்களுக்கு நாம் எல்லோரும் பேசுகின்ற பொழுது, இப்ப நம்ம நம்பர் 1 அப்படின்னா எதுன்னு சொல்றோம்? இப்ப நம்ம வாழ்க்கையில பண்புகளில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பண்புனா எதை சொல்றோம்? ஒழுக்கம். வெரி குட். அடுத்தது யாரது? என்னது? உடல் நலம்னா என்ன? இப்படி வா. என்ன உடல் நலம்னா கடையில் போய் ஒரு 1/2 கிலோ உடல் நலம் கொடுங்கன்னு வாங்கிக்கலாமா? ஒரு 1/2 கிலோ உடல் நலம் கொடுங்க, வாங்க, அப்படி வாங்க. இல்லை, என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் தெரியணும், அதுக்காக கேட்குறேன். அதாங்க, எப்படிங்க உடல் நலத்தை எப்படி வாங்குவீங்களான்னு கேட்குறேன். கடையில் போய் நல்ல பண்புகள் மூலம் வாங்க. என்ன பண்புகள்னு தெரியுமா? இல்ல, அது வந்து பண்புகளின் செயல்களில் வருவதற்கு. இது நான் உடல் நலத்து கேட்கிறேன். சரி, ரைட், ஓகே. அதாவது தீதும் நன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதுக்கும். இவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? கர்மான்னு சொன்னீங்க இல்லையா? கர்மானா என்ன? எவரி ஆக்ஷன் அண்டத்தில் உள்ளதுதான். என்னது? பிண்டம்னா என்ன? அண்டம்னா என்ன? எதுமா? சொல்லு. வெரி குட், நல்லா சொல்லியிருக்கேன், பரவாயில்லையே. அதாவது அண்டத்தில் உள்ள 5 தன்மைகள் தான் இந்த பிண்டம் உடலில் உள்ளது. உலகத்துக்கே முதல் விஞ்ஞானி கண்டுபிடித்து சொன்னவன் டாக்டர்மா. நீங்களா அதை சொல்ல மாட்டீங்க இல்லையா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க எல்லாரும். ஆனா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன காரணம் தெரியுமா? நான் இப்போ நீங்க சொன்னதை ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு கவளம் உணவை வாயில் போட்டால் அதை 32 முறைகள் மென்று சாப்பிடணும்னு சொன்னேன். அதை இப்ப நான் கடைபிடிக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஒரு அலோபதி மருத்துவர் அப்படி சொன்னது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்காக உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணும், மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஐந்து தன்மைகள். இந்த 5 தன்மைகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? 5 தன்மைகள் என்ன? அதாவது இதாவது 1-2 தெரிஞ்சுக்கிறீங்க, மீதி எல்லாம் கோரஸ் அப்புறம் அப்படியே உள்ள போயிருது சவுண்ட். அப்படி இல்ல. 5 தன்மைகள் என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் நெருப்பு. இந்த 5 தன்மைகளுக்கும் ஆலயத்தை அமைத்தவன் நம்ம தமிழன் மட்டும்தான். உலகத்தில் வேற எவனுமே கிடையாது. இந்த 5 தன்மைகளுக்கு ஆலயம் இருக்கிறது. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பேசக்கூடாது, கை தூக்கணும். சொல்லுங்க. பயிருக்கா? நீங்க வேறடா. சரி. வாங்க. அதாவது நிலம் காஞ்சிபுரம், காற்று
காளகஸ்தி, நீர் திருவானைக்காவல், ஆகாயம் சிதம்பரம், நெருப்பு திருவண்ணாமலை. இந்த 5 இடங்களிலும் ஆலயத்தை வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு பண்பை இந்த மண்ணில் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. அதற்குத்தான் சொன்னான் இந்த 5 தன்மைகளும் எதுல கட்டுப்படுத்தான் தெரியுமா? பித்தம், கபம், வாதம். இந்த 3 தன்மைகளில் ஒன்று மிகுதியாகினும் குறைந்தாலும் நோய் வரும்னு கண்டுபிடிச்சான். உலகத்துக்கே மருத்துவம் சொன்ன முதல் விஞ்ஞானி யார் என்றால் நம்முடைய சித்தன். என்ன பாருங்க, பித்தம், கபம், பாதம், இந்த 3ஐயும் சீராக்குறது என்ன தெரியுமா? இந்த 3ஐயும் சீராக்குவது காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலூன்றி நடப்பவனும் கோலின்றி குமரனை போல் குலாவி நடப்பான். குலாவுதல்னா என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. யார் பாடினா அந்த பாட்டு? வெரி குட், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. அப்படி இந்த 3 தன்மைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரே மிகப்பெரிய அருமருந்து காலையில் இஞ்சிச்சார். ஒரு ஆள்காட்டி விரல் இஞ்சி மேல் தோலை சீவிட்டு அதை ஒரு நசுக்கி அதை கொதிக்க வச்சு ஒரு 50 ml நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போதும். மதியம் நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி, அதில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு அதை பிசைஞ்சு ஒரு 4 கவளம். இரவு படுக்கிற போதே கடுக்காப்பொடி. 48 நாளைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. இப்ப வயிறு வந்தவங்க எல்லாம் வயிறு குறையும், டயர்டா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் உற்சாகமா இருப்பீங்க, எல்லா நிலைகளிலும் ஆரோக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. முதல் விஞ்ஞானி சித்தன் சொன்னான், நொறுங்க தின்றால். எல்லாரும் தெரியுது, யாராவது கடைபிடிக்கிறீங்களா? இதுதான் நம்மிடையே இருக்கின்ற மிகப்பெரிய கோளாறுகள். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு என்ன நொறுக்கியா? அப்படியே வச்சு நொறுக்கி சாப்பிடுறதா? நமக்கு எத்தனை பல்லு? இதுதான் இறைவனுடைய படைப்பு. சூட்சுமா இங்கதான் வச்சிருக்கிறான். 32 முறை ஒரு கவளம் உணவை மெல்ல வேண்டும். யாராவது செய்றீங்களா? நீ செய்றியாமா? வா. முப்பத்தி 32 முறை மென்னு சாப்பிடுறியா? 32 முறை மென்னு சாப்பிடுறியா? சரி, அதனால 31 முறை மெல்றியா? இது நல்லா இருக்குது. மென்னு சாப்பிடுறியா? சரி, வா. வாழ்த்துக்கள். அதனால ஒரு கவளம் உணவை 32 முறை மென்னு சாப்பிடணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரம் கழித்து தான் நீர் பருக வேண்டும். நீங்கள் எப்பொழுது எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே நீர் பருகக்கூடாது. 1 மணி நேரம் கழித்து தான் நீர் பருக வேண்டும். அப்படி நீர் பருகினால் 100 ஆண்டு காலம் நீங்கள் நோயற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள். மலம் வயிற்றில் கட்டினால் நோய். மலம் சாப்பிட்ட உணவு 4 மணி நேரத்தில் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேறினால் நீங்கள் பூரண உடல்நலத்துடன் இருக்கிறீர்கள் என்று பொருள். அப்படி 4 மணி நேரத்தில் அந்த கழிவு வெளியேற வேண்டும் என்றால் 32 முறைகளுக்கு மேல் மென்று சாப்பிட வேண்டும். எதை சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட வேண்டும்.
பழச்சாறு அருந்தினாலும் அதை கொப்பளித்து 32 முறைகள் கொப்பளித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிட்டால் பூர்ண உடல்நலம் கிடைக்கும். ஆக உங்களுடைய இந்த அரங்கிலே வந்து குழுமி இருக்கின்ற பெருமக்கள் சேவையை உள்வாங்குங்கள். உங்கள் தேவை என்ன என்பதை கணக்கெடுங்கள். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு பூர்ண உடல் நலன் வேண்டும் என்ற உடல் நலனை முன்னெடுத்து மற்ற காரியங்களை செய்யுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஃபுட் இஸ் மெடிசன், மெடிசன் இஸ் ஃபுட் என்ற வாழ்வியல் பண்புகளை கடைபிடித்து உணவு உண்ணும் முறை, நீர் பருகுதல், இவைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து இந்த மண்ணில் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நீங்களும் மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.